எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சிவசக்தி விலாக் யூடியூப் சேனலில் சைவ சமயத்தில் 12 திருமுறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவாரம் உருவான வரலாறு தான் பார்க்க போகிறோம். அது எப்போ உருவாச்சு, யாரால் உருவாச்சு என்ற போன்ற சுவாரஸ்யமான தகவல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிவசக்தி விலாக் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவனை பற்றி பாடப்பெற்ற 12 திருமுறைகளின் முதல் 7 திருமுறையை தான் நாம் தேவாரம்னு சொல்கிறோம். இந்த தேவாரம் பாடல் தேவார மூவரால் பாடப்பெற்றது. அவர்கள் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறையை திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அடுத்து வர 4, 5 மற்றும் 6ஆம் திருமுறையை திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு. இவர்கள் பாடிய இந்த பாடல்களின் தொகுப்பே நம்ம தேவாரம்னு சொல்கிறோம். தேவார பாடல்களில் முதல் 7 திருமுறைகளில் மொத்தம் 8227 பாடல்கள் உள்ளடக்கியது. அதில் திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையில் 1469 பாடல்களும், 2ஆம் திருமுறையில் 1331 பாடல்களும், 3ஆம் திருமுறையில் 1358 பாடல்களும் இருக்குது. திருநாவுக்கரசர் இயற்றிய 4ஆம் திருமுறையில் 1070 பாடல்களும், 5ஆம் திருமுறையில் 1015 பாடல்களும், 6ஆம் திருமுறையில் 981 பாடல்களும், பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய 7ஆம் திருமுறையில் 1026 பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. தேவாரத்தில் முதல் 3 திருமுறையை பாடிய திருஞான சம்பந்தர் அவர்கள் சீர்காழியில் பிறந்தார். சீர்காழியில் உள்ள தோணியப்பரை வழிபட்டு உமையம்மையின் ஞானப்பால் உண்டதால் அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பெயர் வந்துச்சு. இவர் இங்கு உள்ள பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு அவருடைய முதல் பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகம் என்னன்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே. இதுபோல திருஞான சம்பந்தர் அவர்கள் பல திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு தேவார பதிகங்களை பாடுறாரு. இவர் பாடிய இந்த பாடல்களின் தொகுப்பு தான் நம்ம தேவாரத்தில் வர முதல் 3 திருமுறையில் நம்ம பாடுறோம். அடுத்ததாக திருநாவுக்கரசர். இவர் ஆரம்பத்தில் சைவ மதத்தில் இருந்து விலகி சமண மதத்தில் சேர்றாரு. அங்கே கொஞ்ச காலம் இருந்து பின்னர் இவருக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வலியின் காரணமாக மீண்டும் திருவதிகை வீரட்டேனேஸ்வரர் கோவிலுக்கு வராரு. அங்கே சிவபெருமானை போற்றி முதல் பதிகத்தை பாடுறாரு. அதுதான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டானத்தூரை அம்மானே. இந்த பதிகத்தை பாடுனா யாருக்கெல்லாம் தீராத வயிற்று வலி இருக்கோ அது தீரும்னு நம்பிக்கை. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் அவர்கள் பல திருத்தலங்களுக்கு சென்று சிவனை போற்றி பல தேவார பதிகங்களை பாடுறாரு. ஒரு காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் அவர்களும் திருநாவுக்கரசர் அவர்களும் ஒன்றாக இணைந்து பல திருத்தலங்களுக்கு சென்று பதிகங்களை பாடுறாங்க. இப்படி
திருநாவுக்கரசர் அவர்கள் பாடிய இந்த தேவார பதிகங்களின் தொகுப்பை தான் நாம் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை மற்றும் 6ஆம் திருமுறையில் பாடிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருவெண்ணைநல்லூரில் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அங்கு அவருடைய முதல் தேவார பதிகத்தை பாடுறார். அது என்னன்னா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனல் ஆமே என தொடங்குற இந்த பதிகத்தை இவர் பாடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பல திருத்தலங்களுக்கு சென்று, குறிப்பாக திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு மிக மிக முக்கியமானது. அங்கிருந்து பல திருத்தலங்களுக்கு சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பதிகங்களை பாடுறாரு. இப்படியாக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் மூவரும் பாடிய இந்த பதிகங்களின் தொகுப்பு தான் நாம மூவர் தேவாரன்னும் தேவார பதிகங்கள்னு சொல்றோம். இவர்கள் பாடிய இந்த பாடல்களின் தொகுப்பு தான் முதல் 7 திருமுறையில நாம பாடிட்டு இருக்கோம். இந்த தேவார பதிகங்களை நாம பாடனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானை போற்றி பாடிய இந்த தேவார பதிகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உடல்நிலை சரியில்லாமல் இருத்தல், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை போன்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய மூவர் பெருமக்கள் தேவார பதிகங்களை பாடி வைத்துள்ளார்கள். இதை நம்ம அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பாடினாலோ கேட்டாலோ படித்தாலோ நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்